எங்களுடைய கலைஞர் அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது கண்ணீர் விட்டு கேட்டோம். ஆனால் அவர் அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார் என்று அதே காமராஜர் அவர்களை மிகப்பெரிய விமர்சனம் செய்து கொச்சையாக இந்த வரைபடம் வரைந்து முரசொலி பத்திரிகையில் குறியீட்டு படங்களாக வரைந்து கார்ட்டூன் படங்களை வரைந்து கேலி சித்திரமாக வரைந்து அவ்வளவு அவமானப்படுத்தியவர் தான் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதே விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த யூடியூப் சேனல் போல இருக்கக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 10 நிமிட வீடியோவா ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் வைக்கலாம். இதே தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து குறிப்பிட்ட அந்த செயல்பாடுகளை, குறிப்பிட்ட அந்த தீமைகளை, பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைகளை இவர் என்ன செய்யலாம், தனித்தனியாக தோல்வியுறுத்து காட்டலாம். அப்படிப்பட்ட செயல்பாடு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. சமூக ஊடகங்கள் எவ்வளவு இருக்கு. அப்ப அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு பூரா சென்று சேரும்படியாக செயல்பாடை இவர் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இல்ல அப்படியாவது இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பணம் கொடுப்பவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முதல் போட்டு அறுவடை செய்யக்கூடிய ஒரு வணிகமாக ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய முக்கியமான கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஐயா, அதாவது ஸ்டாலின் வந்து ஒரு பரப்புரை மேற்கொண்டார். அந்த பரப்புரையில வந்துட்டு தமிழின தலைவராக இருந்த கருணாநிதிக்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து கடற்கரையில நினைவிடம் எழுப்புறதுக்கு தடையாக இருந்தார்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த பரப்புரையில இதை எதுக்கு அவர் வந்து பேசணும், இதற்கான நோக்கம் என்ன, பின்னணி என்ன? அதாவது பரப்புரை என்பது தேர்தல் காலத்தில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம்ங்கிற மாதிரியான சிலருக்கு மனப்போக்கு இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் சிலருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது எல்லா அரசியல் கட்சியிலும் இருக்கிறது. எடப்பாடி அவர்களை பொறுத்தளவில் அவருடைய அரசியல் வரலாற்றில் தனி மனித தாக்குதல் பெரும்பாலும் அது பண்ணது கிடையாது, பண்ண மாட்டார். ஆனால் அவரவே தனி மனித தாக்குதலுக்கு பண்ணும்படியான சூழ்நிலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பண்ணுறார். ஏன்னா அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய விமர்சனம் வைக்கலை. அது ரொம்ப முக்கியமானது. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் இந்த நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டை என்ன செய்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்னும் சொல்லாமல் தமிழின தலைவராகிய லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய கலைஞர் அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது கண்ணீர் விட்டு கேட்டோம். ஆனால் அவர் அனுமதி கொடுக்க மறுத்து விட்டார் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கு எடப்பாடி அவர்கள் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம். அவர் குற்றச்சாட்டுவது எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லி அவர் அப்புறம் வழக்கமன்றத்துக்கு போனாங்க. அப்புறம் சமாதி இன்னைக்கு எழும்பி நிற்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் எடப்பாடியுடைய கூற்றை கேட்டீங்கன்னா தான் இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு தவறுன்னு தெரியும். அவர் சொல்கிறாரு, காமராஜர் காலத்தில் அவர் வாழ்ந்து மக்களுக்காக தொண்டாற்றி ஒரு மிகப்பெரிய தியாக சீலராக மறைந்த பொழுது, வாடகை வீட்டில் மறைந்த பொழுது, எந்த விதமான சொத்து சுகம்னு சொல்லி இல்லாத ஒரு நிலையில் அவர் மரணித்த பொழுது அவருக்கு அடக்கம் செய்யக்கூடிய அந்த நினைவிடத்தை கேட்ட பொழுது இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் இப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இல்லை, முன்னாள் முதல்வருக்கெல்லாம் இடம் ஒதுக்க முடியாது என்று கடற்கரையில் மறுத்து கிண்டிக்கு பக்கத்தில் ஒரு நினைவிடத்திற்கு இடம் ஒதுக்கி கொடுத்தவர் தான் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள். யோசிச்சு பாருங்க. அதே காமராஜர் அவர்களை மிகப்பெரிய விமர்சனம் செய்து கொச்சையாக இந்த வரைபடம் வரைந்து முரசொலி பத்திரிகையில் குறியீட்டு படங்களாக வரைந்து கார்ட்டூன் படங்களை வரைந்து கேலி சித்திரமாக வரைந்து அவ்வளவு அவமானப்படுத்தியவர் தான் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்ட இந்த அரசியல் வன்மம் கொண்டு காமராஜர் அவர்களுக்கே நிராகரித்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு சிலையில் இருந்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஜானகி அவர்கள் இறந்த பொழுதும் கூட அவரும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் பக்கத்திலே நீங்கள் இடம் ஒதுக்க நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டதுக்கு அவர்களுக்கும் இடம் ஒதுக்க முடியாது, முதல்வராக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் இப்பொழுது பதவியில் இல்லை, எனவே அவருக்கும் இடம் ஒதுக்க முடியாது என்று நிராகரித்தவர் தான் இதே கலைஞர். எனவே கலைஞருடைய அந்த விதிமுறைப்படி அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் நான் முடிவெடுத்து சொன்னேன். நான் தனிப்பட்ட என்னுடைய விருப்பத்தை சொல்லலை, கலைஞருக்கு இடம் கொடுக்க கூடாது என்கிற நிலைப்பாட்டில் நான் சொல்லலை. கலைஞர் மற்றவர்களுக்கு என்ன முடிவு எடுத்தாரோ அந்த முடிவின்படி தான் கலைஞருக்கு இடம் இல்லை என்று நான் மறுத்தோம். ஆனால் அதுக்கு பின்னால் வழக்கமன்றத்துக்கு போனாங்க, இன்னைக்கு ஜமாதி எழுப்பியிருக்காங்க. அப்போ குற்றச்சாட்டு எங்கள் மீது வைத்தால் எப்படி? கலைஞர் மீது தானே அவர் வைத்திருக்கணும், அதைத்தான் நாங்கள் பின்பற்றணும் என்று அதை மறுத்திருக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த பரப்புரையில் அவர் வாட்டி இஷ்டம் போல் பேசுகிறத சரியான முறையில் அவர் மறுத்து சொன்னது என்பது இங்கே முக்கியமான குறிப்பாக நான் பார்க்குறேன்.
ஒரு பக்கம் பரப்புரையில தலைவர்கள் பேசிய கருத்து விமர்சனமா மாறுது, இன்னொரு பக்கம் ஒரு சில தலைவர்களுக்கு பரப்புரையே செய்ய வந்து இங்க பர்மிஷன் கிடைக்கிறது இல்ல. அதுல குறிப்பா பார்த்தோம் என்றால் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த பரப்புரை விஷயத்துல நெருக்கடி தான். ஏன் இந்த நெருக்கடி நீடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்குமா இப்போ மற்ற தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் இவங்கெல்லாம் பரப்புரை பண்ணுகின்ற பொழுது இவ்வளவு கூட்டங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கு வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில வந்து கட்சியும் இல்லை, காவல்துறையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறிடும். அப்ப விஜய் அவர்கள் வந்து வருவதுகின்ற ஒரு கால சூழ்நிலையை தாண்டி வர்றாரு, அல்லது முன்ன பின்ன வர்றாரு, பேசுவது ஒரு 10 நிமிடங்கள் பேசுறாரு. ஆனால் அதற்குள்ள கட்டுப்பாடு இல்லாத இளைஞருடைய கூட்டம் என்ன செய்கிறது, எல்லை மீறி போகின்ற பொழுது அதில் ஏதாவது சேதாரம், உயிர் சேதாரம் ஆகிவிடக்கூடாது, அங்கே கரூர் போல எந்த நிகழ்ச்சி நடந்துவிடக்கூடாதுங்கிற அச்ச உணர்வு இங்கே உள்ளவர்கிட்ட இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போ என்ன செய்யலாம், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து உத்தரவாதம் கொடுத்து இவ்வளவு நபர்கள் அல்லது இவ்வளவு இந்த இடம் இவ்வளவு நேரம் என்கிற துல்லியமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்கிறது எண்ணிக்கை ஒன்றா இருக்கிறது, வர்ற கூட்டம் வேற ஒன்றாக இருக்கிறது. அப்போ கட்டுப்படுத்த முடியலை. அப்போ அந்த ஒரு நிலையை எடுத்து தான் என்ன செய்யறாங்க. பாண்டிச்சேரிக்கு 2 தடவை பிரச்சாரம் பண்ண போனார். முதல் கூட்டத்தில் வந்து என்ன செய்யறாரு, காவல்துறையவே பாராட்டினார். அதுலேயே அவங்க காவல்துறை எவ்வளோ கெடுபடியாக நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியும், அந்த அளவுக்கு கூட பாராட்டினாங்க. 2வது முறையில் கூட மரணங்கள் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு பையன் இளைஞர் இறந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இவர்கள் திட்டத்தை சரியாக போடணும். இந்த நேரம், இந்த இடம், இத்தனை நபர்கள் என்கிறது தெளிவில்லாமல் இருக்கிறதுனால அதாவது விஜய்க்கு அடுத்திருக்கக்கூடிய தலைவர்களும் அதை முறைப்படுத்துகிற மாதிரி இல்லை. அது ஒரு குளறுபடி இருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், இதே விஜய் அவர்கள் நினச்சிருந்தா இந்த யூடியூப் சேனல் போல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிட வீடியோவாக ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் வைக்கலாம். இதே தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாரானா இது வந்து மது ஒழிப்பு சொல்றீங்க, பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிடலாமே. இல்ல நினைச்சிருந்தா பிரஸ் மீட்ல சொல்லலாம். பிரஸ் மீட்ல சொல்றது என்பது வேற. அவர் பிரஸ் மீட் சந்திக்கணும் குண்டக்க முடக்க 4 பேர் கேள்வி வைப்பான், அதை கூட தயங்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள இருந்து அறையில பாதுகாப்பா இருந்துகிட்டு என்ன செய்யலாம், ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லலாம். இங்க வந்து மது ஒழிப்புக்கு ஒரு இதை சொல்லலாம், ஊழலுக்கு ஒரு வீடியோ போடலாம், அல்லது சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் ஒரு இது சொல்லலாம், அப்புறம் காவல்துறை மரணங்களுக்கு ஒன்று சொல்லலாம். இப்படி 1 அல்ல 2 அல்ல நூற்றுக்கணக்கான தீமைகளை மலைபோல் குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. அப்படிப்பட்ட திமுகவினுடைய அந்த தீய நிலைகளை எல்லாம், பொதுமக்களுக்கான அந்த இடையூறுகளை எல்லாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம், எல்லாத்தையும் ஊழல்களை எல்லாம் என்ன செய்யலாம், அவர் நினைச்சிருந்தா தோல் உரிக்கலாம். அந்த செயல்பாடு அவர் செய்யலையே. வந்து 10 நிமிஷம் பேசுறாரு, பொதுவாக பேசிட்டு போயிடுறாரு, பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. அப்போ குறிப்பிட்ட அந்த செயல்பாடுகளை, குறிப்பிட்ட அந்த தீமைகளை, பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைகளை இவர் என்ன செய்யலாம், தனித்தனியாக தோல்வியுறுத்து காட்டலாம். அப்படிப்பட்ட செயல்பாடு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களை வந்து பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்காங்க, எங்களுக்கு இடம் தர மாட்டேங்காங்க, எங்களுக்கு செய்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்பது போல அரசை குற்றஞ்சாட்டி காவல்துறையை குற்றஞ்சாட்டி பொதுமக்கள்கிட்ட அனுதாபம் தேடுற மாதிரி இருக்கு. சார், அதே போல ஆதவ் அர்ஜுனா கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, சென்னை காவல் ஆணையர்கிட்ட போய் நாங்க வில்லிவாக்கம், அதுக்கப்புறம் டி நகர் கிட்ட நேத்து பரப்புரைக்காக நாங்க வந்து எங்களுடைய தலைவர் வந்து அனுமதி கேட்டிருந்தாரு. அனுமதி கொடுத்தாங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தை நீங்க 1 மணி நேரத்துல நீங்க வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேட்கும் பொழுதே இவங்க வந்து அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க வந்து தாமதமாகி இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னா இதுல ஏதோ வந்து ஒரு திமுக சதி திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக திமுக அரசுனுடைய தடை இருக்கிறது என்பது மாற்று கருத்து இல்லை. அப்ப அந்த தடையை உடைத்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை மாற்றணும். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களும் மிக அடர்த்தியாக போக்குவரத்து உள்ள இடம். இந்நேரமும் வந்து அதை இன்னும் சொல்ல போனா அலுவலக நாள், மாலை நேரம், அதுவும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய இடம். இப்படிப்பட்ட இடத்துல வந்து இவர்கள் கேட்பது என்பது அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய பிரச்சனை. அனுமதி கொடுத்துருக்கலாம், அதற்கு பின்னால் யோசிச்சு பார்த்துருக்கலாம். இவங்க வந்து 3000 சொல்லுவாங்க, 5000 சொல்லுவாங்க, அப்புறம் 30,000 வந்து கூடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, போக்குவரத்து பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வந்து தலைவக்கும். அப்போ கட்டுப்பாடு இல்லாமல் ஆட்சி கெட்ட பேர் வந்துடும். அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாது என்பதற்காக திமுக அரசு நிச்சயமாக தடை செய்திருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. காவல்துறையும் தடை செய்திருக்கலாம். ஆனால் அதை எப்படி உடைத்து நம்ம வந்து பிரச்சாரத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடுத்தடுத்த உத்திகளை யோசிக்கணும். அதுதான் நான் சொன்னேன். இருந்த இடத்திலிருந்து திமுகவுடைய அந்த தீய சக்திகளை அந்த தோலுறுத்து அம்பலப்படுத்தி என்ன செய்யலாம், இவர் பேசிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு உள்ள ஊடகம், சமூக ஊடகங்கள் எவ்வளவு இருக்கு. அப்போ அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு பூரா சென்று சேரும்படியாக செயல்பாடை இவர் ஏன் செய்ய மாட்டேங்காருங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இங்கே போய் பார்க்கணுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை, மக்களை போய் பார்க்கணும், ஓட்டு கேட்கணும், மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அது தடுக்கின்ற பொழுது இது பேரலாம்.
இது அதுக்கு சமநிலையில் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு செய்திகளையும் பேசி என்ன செய்யலாம், தன்னுடைய அரசியல் கொள்கைகளை முன்னெடுப்புகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே. அதை செய்ய மாட்டேங்கிறாரு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அதே போல மாரிதாஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ராசா ஈடுபட்ட 2G வழக்கு சார்ந்த ஒரு ஆடியோ, ஒரு குரல் பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த ஒரு ஆடியோ தான் இன்னைக்கு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன ஒரு இஷ்யூ? அந்த ஆடியோ குரல் பதிவு என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 30,000 கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பிடி பழனிவேல்ராஜன் அவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வெளிப்படுத்தி சொன்ன பின்னால அவருடைய இலாக்காவே மாத்தினாங்க. ஆனால் அந்த குரல் பதிவு வந்து போலியானது, ஏஎன்எம்ல உருவாக்கப்பட்டது, தவறுன்னு சொல்கிற மாதிரி சலசலப்பு உண்டு பண்ணாலும் கூட அது உண்மையாக இருக்க போய் தானே நீங்கள் எல்லாக்காவே மாற்றுறீங்க, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. அதுபோல தான் ராசா அவர்கள் அன்னைக்கு இருந்த நிலையில் ஏன்னா குற்றம் செய்தவன் ஒருத்தன், தண்டனை அனுபவிச்சவன் ஒருத்தன். அதே போல் தயாளம்மாவுடைய பங்கு வந்து ஏறத்தாழ 60% பங்கு உடையவங்க தயாளம்மா. அவங்கள காப்பாற்றுறதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் நினைச்சாங்க, கனிமொழி அவர்கள் நினைச்ச பலியாடாக்குனாங்க. அவங்களுக்கு 20% பங்கு தான். நல்லா யோசிச்சு பாருங்க. 60% பங்கு கலைஞர் டிவியில் இருக்கின்ற பொழுது 20% பங்கு உள்ளவங்க திகார் சிலைக்கு போறாங்க. அதே போல ராஜா அந்த மந்திரியா இருந்தவர். அப்போ முன்னால் வந்தவருக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி அந்த ஏல முறையெல்லாம் நீக்கிவிட்டு ஏறத்தாழ 1,76,000 கோடி அந்த ஊழல் நடந்ததை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் இவர்கள் வந்து என்ன காங்கிரஸ் அரசு சமாதானப்படுத்தி ஓரளவுக்கு அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்குனாங்க. அப்பொழுது அவர் பேசிய அந்த இதுதான் கலைஞர் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாங்க வீட்டு சிறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது போல பேசப்பட்டது தான் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் பேசுறார். மாரிதாஸ் சவால் விடுறாரு, நான் பேசுறேன், இது வந்து போலி குரல் பதிவு என்று சொன்னால் என் மீது வழக்கு தொடுங்க, நான் நேரடியா பேசுறேன், நான் வழக்கப்படுத்த சந்திக்கிறேன்னு மாரிதாஸ் தெளிவா சொல்றாரு. ஒன்றும் சொல்ல முடியலையே. அப்ப ராஜா அவர்கள் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவர் என்பதனால், பலனடைஞ்சவர்கள் எல்லாம் தப்பித்து கொண்ட நிலையில பாதிக்கப்பட்டவர் என்பதனால் அந்த வருத்தத்தை அந்த நிலையை அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். அது இன்னைக்கு வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. மாரிதாஸ் சவால் விடுறாரு. அதைத்தான் எடப்பாடி அவர்கள் நினைச்சாரு பொதுக்கூட்டத்தில் வெளிப்படுத்துறாரு. அப்போ இதற்கு வந்து நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. ஏன்னா அதில் உண்மை இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இதாக போய்கிட்டு இருக்கு. ஐயா, இறுதியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அரசியல் களம் ஒரு மித்தமா வந்து ஒரு பரப்புரையில வந்து அவங்களுடைய பிரச்சாரங்கள்ல வந்து ஈடுபட்டாலுமே இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்துக்கலாம். அவர் வந்து அவருடைய தொகுதியில ஒரு போஸ்டர் வந்து பொதுமக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து குறிப்பா இதை பாருங்களேன். இது நானும் பார்த்தோமா. இதுல வந்து பணம், அதாவது பணம் ஓட்டு வாங்குவோர் விற்போர் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதாவது ஒண்ணு இல்லம்மா, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது ஒன்று, பெறுவது ஒன்று. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு விளம்பர பலகை வச்சு ஒவ்வொரு விலங்குகளும் என்னென்ன விலை பெறுகிறது, எருமண்ணா என்ன விலை, காளமண்ணா என்ன விலை, யானைன்னா என்ன விலை, குதிரைன்னா என்ன விலை, பன்றினா என்ன விலை என்று பட்டியலை போட்டுட்டு உனக்கு கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு, 500, 1000, 2000. அப்போ ஒரு பன்றியினுடைய விலையை விட உன் வாக்கை ரொம்ப கேவலமாக கீழாக நினைத்து அவர்கள் வழங்கும் பணத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வாக்களிப்பது எந்த வகையில் சரி என்று கேள்வி வைக்கிறார். பொதுமக்கள்கிட்ட வைக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட என்ன வைக்கிறாங்க, நீங்கள் வாங்கக்கூடிய காசு ஒரு பன்றியினுடைய விலை விட கீழாக இருக்கிறது. அப்போ உங்கள் வாக்கினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியலை. உங்களையே வந்து என்ன செய்கிறாங்க, இப்படி பணம் கொடுத்து ஏமாற்றி வாக்கு வாங்கி 5 ஆண்டுகள் இருந்து பெரிய பெரிய கொள்ளையடிக்கிறாங்க. உங்கள் தலையில் வரிகளாக வெடிக்கிறது. எத்தனையோ வன்முறைகளும் எத்தனையோ தீமைகளும் நடக்கின்றன, அரங்கேற்றுகிறார்கள். அப்போ அதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பது போல நீங்கள் இந்த செயலை செய்து விடுகிறீர்கள் என்கிற ஆதங்கத்தில் வேதனையில் என்ன செய்கிறாரு, இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடிய அந்த நிலையை அவர் வந்து வன்மையாக கண்டித்து கேலியாக சொல்லக்கூடிய விஷயம் தான். எவ்வளோ பேர் வந்து நிறைய விமர்சனங்களை முன் வச்சாலுமே, கடுமையா ஒருத்தரை திட்டி பதிவிட்டாலுமே, இது வந்து இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும் பொழுது நார்மலா வந்து எனக்கே வந்து யோசிக்க தோணுது, என்னடா அது இந்த மாதிரியான ஒரு பட்டியல்லாம் வெளியிட முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரி. இல்லை, அப்படியாவது இந்த மக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பணம் கொடுப்பவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முதல் போட்டு அறுவடை செய்யக்கூடிய ஒரு வணிகமாக, அதே சீமானே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக அரசியல் மாறிவிட்டது என்று ஆதங்கத்தில் சொல்லியிருக்காரு. அதைத்தான் அரசியல் கட்சிகள் செய்கின்றன. என்ன செய்கிறாங்க, முதல்ல போட்டு கொள்ள லாபம் அடிக்கிறதுக்கான வேலையை தான் செய்கிறாங்க. அதனால தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது. அது மட்டும் இல்லை, இலவச திட்டங்கள் என்கிற பேரில் மறைமுகமாக அந்த வாக்கை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கான வேலையை தான் செய்கிறாங்களே ஒழிய வேறு எதுவுமே செய்யலை. அதனால் அறம் சார்ந்த நேர்மையான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நபர்கள் வந்து குறைவாக இருக்கிறார்கள். அதை நோக்கி இந்த இளைஞர்களை நகர்த்தி நல்ல அறம் சார்ந்த அரசியலை என்ன செய்யணும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடைய நல்ல தலைவர்கள் உருவாகணும். அதுதான் நம்ம விரும்புகிறோம். அரசியல் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.